அனைவருக்கும் கிடைக்கிறவரை உங்களுடைய பலத்தினால் எங்களை நோக்கக்கூடியாக எங்களை நாங்கள் சொல்லுவார்களோ எங்கள் வஸ்திரங்களை எங்களை பிரித்து தன்னுடைய பாதத்தில் நாங்கள் திரும்பியிருக்கிறோம். தாவை எங்களோடு பேசும் இதைகளும் தெரிய வைக்க வேண்டிய காரியங்கள் தெரிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எதை நாங்கள் தெரிந்து கொள்ள தோன்றுகிறோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். என் பிறகும் நான் செல்லவும் என் வாய் வார்த்தைகளும் எங்கள் அனைவரும் இருதயத்தின் ஞானம் தற்போதைய சமூகத்தில் இன்றும் என்றும் சவாலாளர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆமென். எல்லாம் கடவுளை திருமையான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை சமாதானத்தை கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் அனைவரும் கூட என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய எல்லா நிலையினருக்கும் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் சபையின் ஆயிரம் ஐயா மற்றும் செயலர் சபையின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மாநாட்டை செய்து கொள்கிறேன். கடவுளுடைய கிருபையோடு கூட என்றென்றும் கிடைக்கிறது. இன்றைய நாளிலும் நம்முடைய சென்னை பேராயம் நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்த தலைப்பு பெருங்குளவாய் வாழ அழைப்பு. கால் டு பி கம்பேஷனேட். பெருங்குளவாய் வாழ அழைப்பு. ஒருவேளை பரிவு என்ற சொல்லுக்கு நாம் அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால் பரிவு என்பதை மரியாதை அன்பு நிறைந்த அப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தது. ஒரு மரியாதை ஒருவருக்கு நாம் வைக்கின்ற ஒரு மரியாதை அன்பு அதிகமாக ஒருவருக்கு இருக்குமையானால் அதற்காக நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்பு நிறைந்த ஒரு மரியாதை நான் சொல்லலாம் பரிவு அப்படிங்கிற ஒரு சொல்லு காணப்படுகிறது. நம்ம ஏன் பரிவுள்ளவாய் வாழ அழைக்கப்பட வேண்டும்? இதுவரைக்கும் நம்ம என்ன வாழ்க்கையில் இருக்கோம்? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் போதுதான் நாம் பரிவுள்ளவா வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் வாழ அழைக்கப்படுவதற்காக இன்று நம்முடைய பேராயம் நமக்கு இந்த தலைப்பை கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மனித குலத்தையும் இந்த உலக உயிரினங்களையும் படைக்கும் போது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு மனிதனை படைக்கும் பொழுது ஒரு தன்மையை அவர்களுக்குள்ள கடவுள் இருப்பதை பார்க்க முடியும். அப்படி மனிதனுக்குள்ள ஒரு தன்மையில பரிவு, இரக்கம், கருணை இதெல்லாம் ஒரு தன்மையாக. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமை நிமித்தம் இதை அனைத்தையும் இழந்து இன்று மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இல்லாம மாறி போன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதன் இப்போ நான் என்னோட பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே சோபால் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுள் படைக்கும் போது கடவுள் என்னென்ன எசன்ஸ் பிலாசபில வந்து எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒயிட் கலர் இருக்குது, இந்த வெள்ளை கலர் இருக்குன்னா இந்த வெள்ளை கலர் வெள்ளையா இருக்கிறதுக்கு இதுக்குள்ள வெள்ளை கலர் எசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிலாசபி. ஸோ அந்த மாதிரி மனுஷனுக்குள்ள மனித தன்மை இருக்கணும், மனிதன் இருக்கணும், ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு பரிவு, ஒரு அன்பு இருந்தால்தான் மனிதனை மனிதன் என்று அழைக்க முடியும். இது எல்லாம் இல்லை அப்படிங்கும் போது மனிதன் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னா நம்ம சொல்லிக்க முடியும். அப்போ நாம் நம்மளோட உள்ள குறைகளை திருப்பி நாம் ஒரு மனுஷனா வாழ்வதற்கு, ஒரு பரிவுள்ள ஒரு புனிதமான ஒரு மனிதனாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுவர்களாக காணப்படுகிறோம். இன்றைய காலகட்டத்திலும் அநேக இடங்களிலே அநேக கொடுமைகள் மக்களுக்கு இழைக்கப்படுவதும் உயிரினங்களுக்கு இயற்கைக்கு இழைக்கப்படுவதும் பார்க்க முடியும். இது எல்லாமே மனிதனோட கருணைத்தன்மையும் மனிதன் தன்னுடைய அன்பும் வச்சு போன ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு நினைக்கூறுகிறது. இதிலையும் நாம் இன்று சிந்திக்க முடியாத தெரிந்து கொள்ள 2 வேத பாடங்களை குறிப்பாக எடுத்து அதிலிருந்து நான் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று பழைய பாடல் பகுதி ரூம் புத்தகம், 2வது புதிய பாடல் பகுதி மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து. முதலாவதாக ரூத் எழுதின புத்தகத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 20 வசனங்கள் நாம் வாசிக்க வேண்டும். ஆனால் அதன் சிறிய சுருக்கத்தை முதலாவது கூறி பின்பதாக அந்த பகுதியில் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக உலகில் உள்ள உயிரினங்களின் இயல்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் இடப்பெயர்ச்சி. மனிதர்களோ உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அடைந்து வாழ அவை பழகியவை அல்ல. ஒவ்வொரு இடங்களுக்கும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேடநகர் பறவைகள் சரணாலயம் எடுத்தோம்னா இந்த பகுதியில் வாழ்கிற பறவைகள் மட்டும் அங்கே வருவதில்லை, பல நாடுகளில் இருந்து அங்கே பறவைகள் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ யானைகள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம செய்திகளில் கேள்விப்படுவோம். ஒவ்வொன்றும் நீர் அனுப்புவதற்காக, உணவு தேவைக்காக குடியிருப்பு பகுதிகளில் வந்து கேள்விப்படுவோம். ஸோ அப்போ ஒரு இடத்துல
நடந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு கடந்து போயிட்டே இருக்காங்க. இது மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. முன்னாடி காலத்தில் எடுத்தோம்னா ஆபரணம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடப்பெயர்ச்சி. அதே தான். அப்போ இந்த நம்ம வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லா இடத்துக்கும் இடப்பெயர்ச்சி பண்ண முடியாது. ஒருவேளை நம்மகிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம், நம்ம லீகலாக உருவாக்கி இன்னொரு கண்ட்ரிக்கு போய் நம்ம வாழ போகணும்னா நம்மளால போக முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த விசா எக்ஸ்பைரி ஆகும், நம்ம திரும்பி நம்மளோட சொந்த இருப்பிடத்துக்கே நம்ம அதை கட்டாயப்படுத்தப்படுறோம். ஏனென்றால் அந்த உலகம் முழுவதும் கோடுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாடுகளும் கணக்கென்று கோடுகள் வரைந்து அந்த எல்லை பகுதிகளாக மனிதனை வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் விலங்குகளோ பறவைகளோ அப்படி இல்லை என்று ஒருபோது நம்ம கூறினாலும் விலங்குகளை மனித குடியிருப்புக்குள் வருவதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. நம்ம அந்த இடத்துல போய் வாழணும். மலைகளை பார்த்தோம்னா விலங்குகள் வாழ்ற இடத்துல நம்ம போய் வாழ ஆரம்பிச்சிட்டோம். விலங்குகள் நம்ம இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கிட்டு. ஆனா ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி மூலமாக பழகியவை அதிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியது. அதே போல் வாசிக்கிட்ட இந்த பகுதியிலே முதலாவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு 4 கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. எருமலே, அவருடைய மனைவி நகோமி, 2 மகன்கள் மக்லோ, கிளியோ. இவங்க 4 பேரும் பெத்லகேம் தேசத்துல, யூதேயா தேசத்துல பெத்லகேம் ஊர்ல இருந்து இவங்க மோவாப் தேசத்துக்கு குடி போயிருந்தாங்க. அங்க பஞ்சம் வருது. பெத்லகேம் யூதேயா தேசத்துல பெத்லகேம் ஊர்ல அங்கிருந்து மோவாப் தேசத்துக்கு குடும்பமாக இவங்க குடி போயிருந்தாங்க. இத இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு விஷுவல் கண்ணாடி நம்ம விஷுவல் எடுக்கணும்னா எல்லாரும் பைக் வச்சிருக்கீங்களா, கடைசி பக்கத்தை எடுத்தீங்கன்னா ஒன்றிணைந்த இஸ்ரேல் தேசம் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும், ஒரு வரைபடம். ஒன்றிணைந்த இஸ்ரேல் தேசம் இருக்கும். அதில் நீங்க ஈஸியா பார்க்கறது சவக்கடல் வந்து கிளிக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்கும். அந்த சவக்கடலுக்கு வலது பக்கத்துல மோவாப் தேசம் இருக்கும், இடது பக்கத்துல யூதேயா தேசம். சவக்கடல் இந்த 2 தேசத்தையும் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ இவங்க பெத்லகேம்ல இருந்து இங்க இருந்து மோவாப் தேசத்துக்கு போனோம் அப்படின்னா சவக்கடலை தாண்டி போகும். இது ஏற்கனவே 120 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 120 கிலோமீட்டர் இப்போ நம்ம காரில் போனா ரொம்ப ஹவுஸ்ல கிராஸ் பண்ணிடுவோம்ல. ஆனா அந்த காலத்துல அவங்க கழுதையிலேயோ ஒரு சின்ன மாட்டுவண்டியிலேயோ இல்லை கால்நடையாக நடந்து போயிருக்கணும். புதிய இருக்கு. அப்போ 120 நாட்கள் நடந்து போறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். 120 மைல் கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். அப்போ உணவின் தேவைக்காக ஒரு தேசத்தில் ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்த மக்கள் அடுத்த இன்னொரு தேசத்துல புதுசா குடிப்போறாங்க. இப்போ இந்த புதுசா குடிப்போறவங்க அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்கன்னு கேட்டா இல்லை. ஏன்னா இவங்க வேலையை தேடி போகல, உணவு பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு தேசத்துல இருந்து அடுத்த தேசத்துக்கு குடி போவாங்க. அப்போ இவங்க அகதிகளாக போய் குடியேறாங்க. அகதிகள் அந்த ஒரு டேர்முக்குள்ள அவங்கள வச்சு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுருவோம். ஏன்னா இந்த அகதிகளோட பாடுகள் வந்து ரொம்ப அதிகமா அதை நம்ம பின்னாடி சிந்திக்கலாம். அப்போ இங்க போய் குடியேறும் போது இவங்க வந்து அங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பசங்களுக்கும் நகோமி அவங்களோட பசங்க மக்களும் கிளியான் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்க மோவாப் தேசத்துல அவங்க பெண் எடுக்கிறாங்க. ஓர்பாலையும் ரூத்தையும் அவங்க பசங்க மறந்துருக்காங்க. இதுல ஓர்பால் வந்து மக்களும் மூத்த மகனோட மனைவி, ரூத் வந்து 2வது கிளியோன் அந்த பையன் அவங்களோட 2வது பையனோட மனைவியா இருக்காங்க. அப்போ இதுல இன்னும் நம்ம முக்கியமான ஒரு காரியம் பார்க்கணும் அப்படின்னா இந்த அகதிகள் ஏன் சொன்னோம் அப்படின்னா அதுல இந்த 3 ஆண்களுமே மரணிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் மரணிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கலாம். இல்ல அதுல ஒரு பெண் யாராவது மரணிச்சிருந்தாலும் வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். குறிப்பா 3 ஆண்கள் மட்டும் மரணிக்காங்க. அப்போ அந்த 3 ஆண்களோட சாவுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்தில் குறிப்பிட்டிருக்காது. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் மித்ராஷ் அண்ட் தாகும், மித்ராஷ் அப்படிங்கிறது ஏஷியன் பழைய காலத்து கமெண்ட்ரி, அதோட விளக்க உரை, எபிரேய வேதாகமத்தோட விளக்க உரையா இருக்கு மித்ராஷ். தாகும் அப்படிங்கிறது அதோட இன்டர்பிரேஷன், அதை அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற இன்டர்பிரேஷன். அப்போ இந்த ரெண்டுமே அதை என்ன சொல்லுது அப்படின்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவங்க கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்போ கர்த்தருடைய கோபம் வந்து இந்த பிள்ளைங்க மேல வந்துச்சு, அதனால அந்த 3 ஆண்கள் மரணிச்சாங்க அப்படின்னு சொல்லி இறையியல் வல்லுநர்கள் வந்து அதை குறிப்பிடுவாங்க. அதுவே நம்ம சமுதாய கட்டமைப்பு கீழே பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேரும் இவங்க இந்த குடும்பம் வந்து அகதிகள் குடும்பம். இங்க வந்து பஞ்சப்படைகளுக்காக இன்னொரு தேசத்துக்கு போயிருக்காங்க. அப்ப இன்னொரு தேசத்துல அவங்க 2வது குடிமக்களா காணப்படுறாங்க. அந்த காலத்துல 2வது குடிமக்கள் குடிமக்கள் கூட இல்லை. அது சொல்றேன். அப்போ அந்த தேசத்துல போய் அவங்க குடியிருக்கும் போது
மரணிச்சாங்கன்னா மற்ற மக்கள்லாம் போவாங்க, நம்ம சொந்த ஜனங்கள் மரணிப்பதில்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க மற்ற மக்களையும் அந்த போர்ல வந்து ஈடுபடுத்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களை அதிகமாக துன்புறுத்துவாங்க இந்த அகதிகள். அப்போ இந்த காரணங்களுக்காக சமுதாய ஒரு கட்டமைப்பு காரணங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த காரணங்களுக்காக 3 ஆண்களும் ஒருவேளை இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படும். அப்போ இவங்க இந்த இடத்துல இருக்கும்போது இங்க இருந்து இப்போ பெத்லகேம் தேசத்துக்கு மறுபடியும் இடம்பெயர்ச்சி நடக்குது. இந்த ஓபால், ரூத், அப்போ நகோமி 3 பேரும் திரும்ப அங்கே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது நகோமி வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து உங்க ஜனதாட்ட உங்க கடவுள்கிட்ட போய் நீங்க உங்க குடும்பத்தோட வாழுங்கன்னு சொல்லும் போது ஓபால் திரும்பி போறாங்க, ரூத் இல்ல நான் வந்து உங்க கூட வரேன்னு சொல்லி அங்க கடவுள் யாவையை அவங்க ஏற்றுக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய கடவுள் நீ என்னுடைய கடவுளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மோவாப் தேசத்துல யாவையை வணங்கல, சிலை வழிபாடுகள் வேற ஒரு கடவுளை தான் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து யாவையை ஏற்றுக்கொண்டு தன்னோட மாமி கூட அவங்களோட தேசத்துக்கு போவதற்காக இவங்க ரூத் வந்து ஆயத்தப்படுறாங்க. இப்போ இந்த தேசத்துக்கு வரும்போது யூதேய தேசத்துக்கு வரும்போது ரூத் வந்து இந்த அகதியா காணப்படுறாங்க. இத்தனை நாள் ரூத் வந்து இங்க சிட்டிசன் மோவாப் தேசத்துல, ஆனா ரூத் வந்து இங்க யூதேய தேசத்துக்கு வரும்போது இந்த அகதியா வர்றாங்க. இந்த அகதியா வரும்போது கடவுள் அங்க ஏற்கனவே நம்ம உபாகமம் 23 பார்த்தோம், அவங்க கூட எந்த ஒரு இதுவும் வச்சுக்கூடாது, ரோஸ் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துலையும் ரூத் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தி தன்னோட மாமி கூட கடந்து போனாங்க. இப்போ நம்ம அகதிகள் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை சமுதாயத்துல இன்றைய காலகட்டத்துல தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் நம்ம யாரை சொல்றோம், இல்ல ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்? சமுதாயத்துல ரொம்ப பின்தங்கி தாழ்த்தப்பட்டு இருக்கிற ஜனங்கள். ஒருவேளை ஜாதி நிமித்தமா சொல்லலாம், மதத்தை நிமித்தமா சிறுபான்மை மக்கள் நம்ம சொல்லுவாங்க, இப்படி பொருளாதார நிமித்தமா நிறைய மக்கள் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்கு கீழேயும் ஒரு தாழ்த்தப்பட்ட கேட்டகரி, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க தான் அகதிகள். நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டிலும் அகதிகள் இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் போர் நடக்கும் போது அங்கிருந்து வந்து இங்க ஜனங்களை குடிபெயர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்களோட சட்டத்திட்டங்கள் பார்த்தோம்னா ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த அகதிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு போர் சூழல் நடக்கும் போதா இருக்கட்டும், இல்ல அங்க ஒரு பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போது, ஒரு பஞ்சம் ஏற்படும் போது, மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறும்போது அந்த அகதிகள் அடுத்த நாட்டுல அகதிகளை குடியேறுறாங்க. அப்போ இந்த அகதிகளுக்கான சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையாக காணப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு நிறைய தேசத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அகதிகள் போயிட்டு இருக்காங்க. பொதுவாக தமிழ்நாடு பார்த்தோம்னா நம்ம பகுதியில ஸ்ரீலங்காவில் அகதிகள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தனியா ஒரு வேலைக்கு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அந்த அவங்க கவர்மெண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் அவங்க வாழ முடியும். அதை தாண்டி வெளியே அவங்க போனாங்க அப்படின்னா அதுக்கு சில ரைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கன் அகதிகள் வந்து ஒருவேளை வெளியே வந்தாங்க அப்படின்னா இங்க இந்தியன் லான்னு சொல்றாங்க 45 நாள் அவங்க வெளியே வந்தாங்கன்னா 45 நாட்கள் உள்ள கையெழுத்து போடணும், இல்லைன்னா அவங்க அகதி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருந்து எடுத்துருவாங்க. ஒருவேளை அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் அகதி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள அவங்க வராங்க, தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துல வராங்க. அந்த 45 நாட்கள் அவங்க கையெழுத்து போடலைன்னா அங்கிருந்து எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. அவங்க நோ இந்தியன், நோ ஸ்ரீலங்கன்ஸ், நோ பீச்சஸ், அகதியும் கிடையாது, இந்தியர்களும் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஜனங்கள், ஒரு மனுஷன், அவ்வளவுதான். எந்த ஒரு பேரும் கிடையாது. அது ஸ்டேட்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு டேர்முக்குள்ள வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ இவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப கீழே இருக்கு. அவங்க சுகாதாரத்தை கூட வாழ முடியாது. அப்போ இதே இந்த கான்டெக்ஸ்ட நம்ம அப்படியே இங்க பைபிள்ல நம்ம பழைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம்னா அதே நிலைதான் கிட்டத்தட்ட இருந்தது. அந்த பழைய காலத்துல என்ன இருந்ததோ அதே தான் இப்போ வந்து அகதிகளுக்கான ஒரு சமுதாய சூழலை காணப்படுது. அப்போ இங்க வந்து ரூத் வந்து அகதியா யூதேய தேசத்துல வந்து இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இத்தனை நாள் விட்டுட்டு 10 வருஷத்துக்கு மேல மோவாப் தேசத்துல குடி போன குடும்பம் இவங்களோட எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அவங்க வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போது இப்போ ரூத் வந்து அவங்களோட உணவு தேவைக்காக பக்கத்தில் உள்ள வயல்ல போய் கோதுமை போடுறாங்க. இங்கதான் நம்ம வாசிக்கிட்ட பகுதியில போவாஸ் வந்து அவரோட வயலுக்கு கடந்து வரும்போது ஒரு வாழ்த்துதலோட வந்துகிட்டு இருக்காரு உள்ள. நம்ம இப்ப சர்ச்சுக்கு வரோம்னா நம்ம ஒரு தெரிஞ்சவங்களை பார்த்தோம்னா நம்ம வாழ்த்துமா இல்லை என்ன சொல்லி பேசுவோம். ஆனா இங்க போவாஸ் வரும்போது ஒரு வாழ்த்துதலோட உள்ள
கேட்கும்போது இவன் வந்து இங்க மோவாப் தேசத்தில் உள்ளவா நகோமியோட மருமக இங்க வந்து நெல் பகுதியில் இருக்காங்கன்னு அவரோட வேலைக்காரர்கள் வந்து 40 பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்காரர்கள் வந்து போவாஸ்க்கு அவங்கள பத்தி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இங்க அந்த 6ஆம் வசனத்துல அவரோட கண்காணி அதாவது சூப்பர்வைசர் வந்து சொல்றதை பார்க்க முடியும். அப்போ போவாஸ் வந்து இலக்கம் கொண்டு அந்த பெண்ணுக்கு வந்து ரூத்துக்கு வந்து அந்த வாக்குறுதி பகுதிக்கான அனுமதியை கொடுக்காரு. தன்னோட வேலைக்காரர்கிட்ட அந்த அரிக்கட்டுக்கு இடையில வாக்குறுதிகளை நீங்க போட்டுட்டு போங்க, அவங்க விளக்கிட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா இதுல நம்ம ஒரு விஷயம் ஒரு காரணம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ரூத் வந்து யாருங்க? ஒரு அகதி. ரூத் வந்து நம்ம நிறைய இவங்களோட மருமக அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அகதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறதுக்கு நான் அவங்களை கேட்டுக்கிறேன். அப்போ அகதிக்கு பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் அகதிகளுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும்போது அதே காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு அதே மாதிரி இருக்காங்க. அப்போ மதிப்பு இழந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய பணக்காரன ஒரு செல்வந்தர் தன்னோட நிலத்துல ஒரு மோவாபிய பெண் ஒரு பெரிய இவங்க வந்து இந்த சமூகம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு பெண்ணை தன் நிலத்துல அனைத்து அந்த கோதுமைகளை பிறக்கி கொள்வதற்கு அனுமதிக்கிறாரு. வெறுமனை அனுமதிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருந்து கீழே விழுறதை எடுத்து சொல்றாரு. இப்ப நம்ம என்ன திங்க் பண்ணிக்கிறோம், இப்போ மாதிரி அது மிஷின் வச்சு அடுத்த காலகட்டம் கிடையாது, கையில தான் இருக்காங்க. அதுபோது நிறைய கோதுமை மனிதர்கள் கீழே விழுது. அப்ப கீழே விழுந்தது போகையும் நீங்க இன்னும் கீழே போட்டுக்கோங்க, அவங்க எடுத்து சாப்பிட இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த ரூத் மேல ஒரு பதிவு காட்டுறதை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இங்க வந்து அந்த போவாஸ் மட்டும் பதிவு காட்டல, போவாஸ் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரோட வேலைக்காரன் அந்த பெண்ணுக்கு பதிவு காட்டுறதை பார்க்க முடியும். தலைவர் என்ற ஒரு எஜமானன் எந்த மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தன்னுடைய வேலைக்காரனை அவர் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறத பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கும்? நம்மளுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து, கடவுளை நம்ம தலைவராக நம்ம வணங்கிட்டு கடவுள் மக்களிடத்துல பதிவு காட்டுறதா இருக்கு. அதுதான் நம்ம வரக்கூடிய புதிய பாட்டு சிந்திக்கிறோம். அப்போ கடவுள் நமக்கு கற்றுத்தந்த பதிவை நம்ம மற்றவங்க இடத்துல காட்டணும். இங்க வந்து போவாஸ் ஒரு பரிவும் இலக்கணம் உள்ளவனா இருக்கான். அவனோட வேலைக்காரனுக்கு அதை பழக்கப்படுத்தி இருக்கான். அவனோட வேலைக்காரன் அனுமதி கொடுப்பதற்கு முன்பதாகவே அவனோட வேலைக்காரனுக்கு அனுமதி கொடுத்து அவங்க வரைக்கும் சாப்பிட்டு. அப்போ மற்ற சமுதாய மக்களிடத்தில் தாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்துல நம்ம எப்படி பரிவு காட்டணும், நம்ம எப்படி இலக்கணம் காட்டணும் அவங்களிடத்துல அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து நம்மளை மாற்றிக்கொள்வதற்காக காலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் வாசிக்க கேட்ட புதியற்பாடு பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 1 முதல் 45 வசனங்களில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இங்க சென்னை அல்லது சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த தொழுநோய் மருத்துவமனை நிர்ணயம் சரியா தெரியல. ஆனா சவுத் தமிழ்நாட்டில் பேய்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு தொழுநோய் மருத்துவமனை இருக்குது. நான் அடிக்கடி அந்த மருத்துவமனை பார்த்துட்டு உள்ள போயிட்டு வந்துருக்கேன். அங்கே சீஃப் டாக்டர் இருக்கு, அதே டாக்டர் வந்து எங்களோட ஃபேமிலி டாக்டர். ஸோ எனக்கு நல்லா தெரியும். அங்கே அந்த தொழுநோய் மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ மருத்துவம் மாறி இருக்கு, எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னைக்கு தொழுநோயை குணப்படுத்த முடியும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் அந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியும். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அநேக தொழுநோய்க்காரங்க இருந்தாங்க. தொழுநோய் வந்து அதிகமா இருந்தது. இப்போ ஒரு சில காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாதிகள் கூட அதிகமாக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா போயிட்டு இருக்கு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காலகாலம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் தொழுநோய் அதிகமாக இருந்தது. அப்போ இந்த தொழுநோய் உள்ளவங்க அவங்களோட தோல்ல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. நிறைய வகை இருக்கு. முடி இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் இருக்குது, தோல்ல மாற்றம் இருக்கு, சிகப்பா தோல் மாற்றம் இருக்கு, தோல் அங்கே தடுத்து இருக்கிற தொழுநோய் இருக்கு. அப்போ இப்படி நிறைய தொழுநோய் இருக்கும்போது இந்த ஜனங்கள் வந்து சமுதாயத்துல ஒடுக்கப்படுறாங்க, ஒதுக்கப்பட்டு வைக்கிறாங்க. இப்போ எடுத்தவங்க வாசிக்கலாம். லேவியராகமம் 13:14 மோசேயோட சட்டத்திட்டங்கள் வந்து அதுல வந்து இந்த தொழுநோய் உள்ளவங்களை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. தீண்டத்தகாதவர்கள் யார் அப்படின்னு அப்படி என்ன டேர்ம் அந்த மீனிங்
போகுது அப்படின்னா நம்ம ஒருத்தர்களை தொட்டா அந்த தீட்டு நமக்கு ஒட்டி போகும். இப்போ சாக்கடை இருக்கு, சாக்கடையில கையை விட்டுனா நம்ம கையை நான் ஃபுல்லாக சாக்கடையில. அப்போ அதே மாதிரி தான் தீண்டத்தகாதவர்களை சொல்றாங்க. இந்த தீண்டத்தகாதவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்கெங்க தீண்டத்தகாதவர்கள் அன்டச்சபிள் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் சோஃபால் அன்டச்சபிள். என்ன பொறுத்த வரைக்கும் தீண்டத்தகாதவர்களும் ஒருத்தங்க இல்லை, அதுக்காக நான் சொல்றேன். சோஃபால் அன்டச்சபிள், தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்படுபவர்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ இந்த தீண்டத்தகாதவர்கள் வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை தொட்டு நம்ம பேசக்கூடாது, இவங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க. அப்ப இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா நடைபெறமான ஒரு வாழ்க்கை. அவங்க ஆலயத்துக்கு வர முடியாது, மக்கள் வசிக்க பகுதியில் வசிக்க முடியாது. ஏன்னா அது தொட்டோம் அப்படின்னா அந்த நோய் நம்மளுக்கு பரவிடும் அப்படிங்கிற ஒரு அங்க கருத்து இருக்குது. அது தொழுநோய் வந்து தொட்டு பரவக்கூடிய தொழுநோய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். அப்ப நடைபெறமான ஒரு வாழ்க்கை கடவுளிடம் இருந்தும் உற்சாக உறவினர், தாய், தந்தை, மகன், மகள், மனைவி, கணவன் யாருமே சேர முடியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு வாழ்க்கைய இந்த குஷ்டரோகிகள் வந்து அனுபவித்து வருவதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குஷ்டரோகம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பிரதான ஆசிரியர் முன்னாடி கொண்டு வந்து இது குஷ்டரோகம் அப்படின்னு தீர்க்கப்பட்டு ஊருக்கு ஒதுக்குவாங்க, ஒதுக்கி வச்சுப்பாங்க. அவங்க அங்கதான் போகணும். அப்போ இந்த குஷ்டரோகம் வந்து எனக்கு சரியாகி வருது அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் போயிட்டு பிரதான ஆசிரியர் எனக்கு காமிச்சு அவங்க எனக்கு முழுதா பரிசோதித்து அது சரியாகுது அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா என்னோட 7 நாள் நினைச்சு வச்சு பார்ப்பாங்க. 7 நாள் கழிச்சு மறுபடியும் பரிசோதிச்சு அது இன்னும் சரியாகணும் கொஞ்சம் இருக்குன்னா மறுபடியும் அடுத்த 7 நாள் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ ஒன்ஸ் எனக்கு நான் ஃபுல்லாக சரியாயிடுச்சு அப்படின்னா லேட்டாக 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்போம் அந்த அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. அதுபடி அந்த பாவ நிவர்த்திக்கான அந்த வழிகளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்குள்ள வந்து வர முடியும். அதுக்கு முன்னாடி இல்லீகலா இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உடல் முழுவதும் கோப்பையை போட்டி கொண்டு உள்ள வருவாங்க. இரவு நேரத்தில் அந்த மாதிரி எப்போவாவது ஒரு நேரம் அவங்களுக்கு யாரையாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தூரத்துல இருந்து பார்த்துட்டு போவதற்காக உடல் முழுவதும் கோப்பையெல்லாம் போட்டிட்டு தான் யாரும் தெரியாத அளவுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க ஊருக்குள்ள பகல் நேரத்தில் வராங்க, ஒரு ஏதாவது ஒரு இப்போ இந்த இடம் மீனமாவட்ட இடத்தை எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள மக்கள் வாழ்றாங்க, இதுக்குள்ள நான் குஷ்டரோகி இருந்தேனே நம்ம ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் பக்கத்து நாட்டு மன்னர்களை யாரும் படையெடுத்து வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஆபத்து ஊருக்கு வருது அப்படின்னு நினைச்சாலோ ஊருக்கு எல்லையை தாண்டி தான் உள்ள வர முடியும். இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே இருக்காங்க, எல்லை பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து உள்ள வரணும் அப்படிங்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நியூஸ் வந்து சொல்றது வராங்கன்னா இவங்க தீட்டுன்னு திரும்ப கத்திக்கிட்டே ஓடி வரணும். அப்போ குஷ்டரோகி வரலாம், நான் வந்து தீண்டத்தகாதவன், தீட்டுன்னு கத்திக்கிட்டே தான் ஊருக்குள்ள ஓடி வரும், சும்மா நான் வரக்கூடாது. இது குஷ்டரோகிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடமை கட்டுப்பாடாக இருக்குது. இது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதுல பேர் குவிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இவர் பரபாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன். பரபாஸ் அப்படிங்கிற புத்தகம் பேர் குவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில். தமிழ்ல சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்த்திருக்காரு. பரபாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பைபிள்ல இருக்கிற அந்த கேரக்டர் பத்தி இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைவதற்கு இவனை விடுதலை பண்ணும்போது என்னென்ன இவன் போத்துவம் பண்றான் அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. ஆனா அந்த புத்தகம் ஏன் மென்ஷன் பண்றேன்னா அந்த புத்தகத்துல இந்த குஷ்டரோகிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த ஆத்தர் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த குஷ்டரோகிகள் வந்து உடம்புல மணி கட்டியிருப்பாங்களாம். இவங்க வந்தாங்கன்னா அந்த மணி சத்தம் கேட்டுச்சுன்னா குஷ்டரோகிகள் வராங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உடம்புல மணி கட்டியிருப்பாங்க. இன்னொன்று இவங்களை பட்டி இந்த ஆடெல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, இந்த பட்டியல் வச்சு அந்த பட்டியல் அடைச்சு வச்சிருக்கிறதாகவும் இந்த ஆத்தர் வந்து அதை குறிப்பிடுறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆடு மாடுகளை விட மோசமான ஒரு வாழ்க்கையை இந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. காலையில ஆங்கில ஆராதனையில அம்மாவோட மென்ஷன் பண்ணாங்க, ஒரு தொழுதலுக்கு அந்த மக்கள் இயங்குகிற ஒரு வாழ்க்கையை இந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா தீட்டு தொட்டா இவங்களுக்கு இந்த வியாதி வந்து யாருமே அவங்க தொட மாட்டாங்க. ஒதுக்கி ஒரு உடம்புலையும் வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மனதிலும் வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குஷ்டரோகிகள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து இந்த குஷ்டரோகி கேட்கும்போது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமால் ஆகும்
அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்க முடியும். அதுல வசனம் 40வது வசனத்தை எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் சுத்தமாக்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து உமக்கு சுத்தமான எனக்கு சுத்தமாக உம்மால ஆகும்னு சொல்லுவோம். ஒரு விசுவாசம் வைக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமானு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவனை தொட்டு அப்படின்னு இருக்கு. இந்த தொடுதல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து வெறுமனையா சுகம் மட்டும் கொடுக்கல, அவனை தொட்டு சுகமாக்கல. அப்போ இந்த சட்டத்திட்டங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒதுக்கி வச்சு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வாழும்போது தீட்டு தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து இயேசு கிறிஸ்து தொட்டு அந்த தீட்டை வந்து மாற்றுறாரு. அந்த தீண்டாமை அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து நம்ம மாற்றுறதை நம்மளால பார்க்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு தொடுதல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தொடுதலுக்காக காத்திருக்கிற அல்லது ஏங்குகிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய இருக்கலாம். ஒரு மனிதனை ஒரு தொடுதல் என்ன செய்யும் என்று பார்த்தால், ஒரு தொடுதல் ஒரு மனிதனை உடைய செய்யும். முழுவதும் கனமான இதயத்தை கொண்டு மனதில் அநேக பாகங்களை கொண்டு உள்ள ஒரு மனிதனை ஒரு தொடுதல் உடையது மனக்கசத்தை அட செய்யும். ஒரு தொடுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு தொடுதல் ஒரு முழு மனிதனாக ஒருவரை மாற்றுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இங்க போய் இயேசு கிறிஸ்து ஒரு சுகம் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம், நீ போ, நீ சுகமான அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த தொட்டு சுகமாக்குறது அப்படி அந்த தொடுதல் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் கட்டமைக்கப்பட்டது தீண்டாமையை மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து தீண்டாமையை எதிர்த்து நின்று அந்த தீண்டாமையை மாற்றுகிறவராக காணப்படுகிறார். அப்போ இந்த கிறிஸ்துவை வந்து சுகமானதுக்கு அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்க முடியும். 43வது வசனத்துல அங்க சொல்றாரு, அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த சமுதாயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி தீண்டத்தகாதவர்கள் யார் யார் கருதப்படுறாங்களோ அவங்களெல்லாம் இயேசு தீண்டி அதாவது தொட்டு அந்த தீண்டாமையை ஒழிக்கிறாரு, அவங்க சுகமாக்குறாரு. இதுல கிறிஸ்தவர்கிட்ட மட்டும் இல்ல, மறித்து போனவர்கள் அந்த இருக்கிற வீடு மறித்து போனவர்களை தொட்டா தீட்டு. ஏன்னா 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆனால் இயேசு கிறிஸ்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 51-54ஆம் வசனத்துல சிறுபெண் மறித்து போயிருக்கும் போது அதை தொட்டு எழுப்பி விடுறாரு. அந்த சிறுபெண்ணை தொட்டு சுகமாக்குறாரு. அவங்க அந்த சிறுபெண்ணோட பெற்றோர் சொல்றாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்கிற அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து அந்த புதியவர்களுடைய அந்த பெண்மணியை அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல தொட்டு சுகமாக்குறதை பார்க்க முடியும். அப்போ எங்கெங்க தீண்டாமை அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் தொட்டா தீட்டு, இறந்த போனவங்களை தொட்டா தீட்டு, புதியவர்களை தொட்டா தீட்டு, இந்த தீண்டாமை அனைத்தையும் அங்க வேற இருப்பதை நாம் பார்க்க முடியும். தொட்டு எங்க தீண்டாமை தொடக்கூடாதுன்னு இருக்குதோ அவங்க தொட்டு அவங்களை தீண்டாமையை மாற்றி ஜனங்களை சமமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து மதிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஏன் இதுக்கு அடுத்து நீங்க ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இருக்கலாம். இப்ப அந்த மோசே கொடுத்த சட்டத்தின்படி இப்ப இந்த பொருள் வந்து தீண்டாத பொருள்லாம் நான் இதை தொட்டேன்னா இந்த பொருள் சுகமாயிருச்சு, ஆனா நான் வந்து தீண்டதற்கான மாறிடுவேன். அதனாலதான் சொல்றேன், நீ இதை போய் சொல்லிட்ட அப்படின்னா 7 நாள் நான் உங்களோட ஒதுங்கி இருக்கணும், வயசு ஒதுங்கி இருக்கணும். ஆனா அவர் அந்த தீண்டத்தக்காதவங்க மாறல. அவர் அந்த தொட்ட கிறிஸ்தவனை சுகமாயிட்டோம் அப்படிங்கும்போது யாருமே தீண்டாதவர்கள் கிடையாது, ஏற்கனவே யாரும் தீண்டாதவர்கள் கிடையாது. ஆனா இவங்க கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இவர்கள் கிறிஸ்தவர்கள் தீண்டாதவர்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தொட்டார்னா இவரும் தீண்டாதவங்க மாறிடுவாங்க இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ நீ அதை சொல்லிட்டு அப்படின்னா இந்த சட்டத்திட்டங்கள் என்ன ஊரோடு ஒதுக்கி வச்சோம், என்னோட ஊழியங்களில் அது பாதிப்பு ஏற்படுது. 7 நாள் ஊரோடு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். அப்போ 7 நாட்கள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஊரோடு ஒதுக்கி இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட ஊழிய பாதிக்கப்படுறத பார்க்க முடியும். அப்படி அந்த 45வது வசனத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். அவன் எல்லா இடத்துலையுமே கிறிஸ்தவகி இயேசு கிறிஸ்து என்னை தொட்டு சுகமாக்குறாரு சொன்னதுனால இவர் வந்து நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம அங்க வனாந்தரத்துல இருக்க அங்க ஜனங்கள் தேடி போவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து இவன் சொன்னதுனால இயேசு கிறிஸ்துவும் சமுதாயத்தை விட்டு வெளியே போக ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இயேசு கிறிஸ்து தீண்டத்தகாதவர்களை மாற்றி சமுதாயத்தில் எடுத்து வரும்போது அங்கேயும் அவர்களுக்கான நிறைய பாதிப்புகள் காணப்படுகிறது.
அவர் சமுதாயத்தை விட்டு ஒரு 7 நாட்கள் ஒதுக்கி வைக்கிறாங்க தீண்டதற்காக இருந்துச்சு. அப்போ இந்த சமுதாயத்துல ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சட்டத்தை பின்பற்றி வரவங்களா இருக்காரு. 44 வசனத்துல சொல்லியிருக்காரு, நீ போய் உன் ஆசாரியனுக்கு காமிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆசாரியனுக்கு காமிச்சு நீ சட்டத்தின்படி நகரத்துக்குள்ள போன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து ஒதுக்கி வைக்கப்படுறாரு. அப்போ நம்ம சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது கட்டாயத்தை நம்ம பாதிக்கும். நம்மளே இந்த சமுதாயம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நம்ம மற்ற மக்களிடத்துல எப்படி தொலைவு காட்டுது, மற்ற மக்களை எப்படி நம்ம கடவுளுக்குள்ளேயும் சமாதானத்திலேயும் சமத்துவத்திலேயும் எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறத நம்ம சிந்திப்பதற்காக இன்று காலை நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இன்றைய சமுதாயத்துல நம்ம ஒவ்வொரு பெயர்களால் பிரிக்கப்பட்டிருக்கோம். சாதி, மதம், இனம், மொழி, நிறம், இப்படி பல வேறுபாடுகள் காணப்பட்டு ஒவ்வொரு மக்கள் தங்களுக்கு கீழாக அடிமைப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அடிமைத்தனம் என்கிற சங்கிலியை, இந்த தீண்டாமை என்கிற சங்கிலியை நாம் உடைத்து அந்த மக்களிடத்தை பகிர்ந்து காட்டுவதற்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இது கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பு மட்டுமல்ல, மனிதர்களாகிய பிறந்த ஒவ்வொருவருமான அழைப்பாக காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டியதையும் நமக்கு கற்றுத்தந்ததையும் நாம் பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றி ஒவ்வொரு மக்களையும் சமத்துவத்திலையும் சமாதானத்துக்குள்ளேயும் அவர்களிடத்திலே பரிவும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் காட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு பழைய பகுதியிலே நாம் சிந்தித்த தியானித்த பகுதியிலே எப்படி போவாஸ் ஒரு பரிவோடு மற்ற மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களிடையே ஒரு பரிவோடும் இரக்கத்தோடு காணப்பட்டாரோ, அவருடைய வேலைக்காரர்களையும் அதே போல் பழக்கினாரோ, இங்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தீண்டத்தக்காத என்று அழைக்கப்பட்ட மக்களிடத்திலே அன்போடும் பரிவோடும் அவர்களை தொட்டு அந்த தீண்டாமைங்கிற அந்த சங்கிலியையும் அந்த வேலையும் மறுத்து அந்த ஜனங்களை எப்படி சமாதானத்தையும் சமத்துவத்திலையும் வழிநடத்தினாரோ, அதே மாதிரி நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அழைக்கப்படுகிறோம். நாம நம்மளோட வாழ்க்கையில நம்ம அந்த சமாதானத்தையும் சமத்துவத்தையும் வளர்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். 2 காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் வரக்கூடிய காலங்கள் இருக்கிறது. நிறைய நம்ம அதிகமா ஸ்கிரிப்சரை பண்ணணும், ஜெபம் பண்ணணும், பூ வைக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், இப்படிலாம் எடுக்கணும். ஃபாஸ்டிங் எடுப்போம், டெய்லி ஒரு நேரம் ஃபாஸ்டிங் பண்ணலாம் எடுக்கணும். ஆனா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை பழக்கப்படுத்திக்கணும்? அன்னைக்கு சொல்லும்போது ஐயா சொல்லும்போது நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுறதுக்காக பழக்கணுமா அப்படிங்கிற சொன்னாங்க. நம்ம பரிவோடு வாழ்றதுக்கு நம்ம பழக்கணுமா? மக்களிடத்தில் நம்ம அன்பும் இரக்கமும் கருணையும் காட்டி சமத்துவமாய் வாழ்வதற்கு நாம் பழக்கணுமா? இதெல்லாம் நம்ம அப்படி வாழ்ந்தோமா? இல்லை இந்த 2 காலங்கள்ல நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம 2 காலங்கள்ல இன்னும் அதிகமாக நம்ம பரிவோடும் சமத்துவத்தோடும் வாழ்வதற்கு நாம் பழக்கப்படுத்தணுமா அப்படிங்கிறதை சிந்திப்பதற்காக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நம்மை முழுமையாக சோதித்து சிந்தித்து நம்மை மாற்றி வழிநடப்பதற்கு